பேர்ட்ஸோட தலையை ஃபுல்லாக முழுங்கிட்டு இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்னைக்கு சண்டே விலாகு ரன்னிங்கு, சேசிங்கு, த்ரில்லிங் என்று பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிற இடம் ராம்நாடு ஈசிஆர்லேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி போனீங்கன்னா அவனுக்குள்ளே வரிசையாக மீன் கடை இருக்கும். அந்த மீன் கடைக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா சீலா மீன், பாறை மீன், இறால், கனவா, முரல் மீன், வெலை மீன் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எனக்கு எப்போவுமே பாறை மீன் தான் பிடிக்கும். அதனால பாறை மீனை விலை கேட்கலாம் வாங்க. பாறை எத்தனை கிலோ வரும்? அதை போடுங்களேன், கேட்டு இந்த பாறை மீன் பார்த்தீங்கன்னா 1.25 கிலோ இருந்துச்சா. இதுக்கு நான் 500 ரூபா தான் கொடுத்தேன். 500 ரூபாய் கொடுத்து மீனை வாங்கிட்டு வந்து வெட்ட கொடுத்தாச்சு. அந்த அக்கா நல்லா சூப்பராக ஸ்லைஸாக போட்டு வெட்டி தந்துட்டாங்க. குறுக்க வெட்டவா இல்லை நேராக வெட்டவான்னு கேட்டாங்க. இல்லை எனக்கு நேராக பீஸாகவே வெட்டி தந்துடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயாச்சு. இந்த மீனை நம்ம குறுக்க வெட்டணும் அப்படின்னா சின்ன பீஸாக ஆயிரும். அந்த மாதிரி வெட்டாமல் இதே நேராக வெட்டணும் அப்படின்னா நல்ல ஹோட்டலில் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும், சாப்பிட்றதுக்கும் திருப்தியாக இருக்கும். அதனால நானும் நீல பீஸாகவே வெட்டி வாங்கிட்டேன். மீன் எல்லாத்தையும் நல்லா சூப்பராக பீஸாக கட் பண்ணி போனோடனே குழம்பு வைக்கிற மாதிரி வாங்கிட்டு நேராக நர்சரிக்கு வந்தாச்சு. நர்சரியில் நல்ல அழகழகான செடியெலாம் இருந்துச்சு. என்னையை கல்யாணம் பண்ணி கொடுத்தது மதுரையிலேருந்து என் ஹஸ்பண்ட் ஒர்க்குக்காக நாங்கள் ராம்நாடு வந்தோம். ராம்நாட்டில் இருக்கும்போது அடிக்கடி நர்சரி போய் நிறைய கலரான ரோசஸ் செடி எல்லாமே வாங்குவேன். ஆனால் நான் சித்தார்கோட்டை வந்ததுலேருந்து அவ்வளோவா பிளான்ஸ் வாங்கவே முடியலை. சரி இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ராம்நாடு தான் வந்தாச்சு, இல்லை அப்படியே ஒரு செடி வாங்கிட்டு போகலான்ட்டு இங்கே வந்தாச்சு. இங்கே பாருங்களேன், இது என்ன செடி தெரியுமா? இது வந்து பீஸ் லில்லியா. அதை பார்க்கவே எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அது தலையை தூக்கிக்கிட்டு இருக்கிற பாம்பு மாதிரி இருக்கிறனால அந்த செடியே நான் வேணான்னு வந்துட்டேன். ஆனால் வீட்டில் பயங்கரமான த்ரில்லிங்கான சம்பவம் நடந்துச்சு. அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கலரான ரோசஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. இதில் நான் ஒரு கலர் வாங்கியிருக்கேன். ஆனால் அது என்ன கலர்னே தெரியல. பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னு வாங்கியாச்சு. நான் வாங்கிட்டு வந்த செடியில் என்ன கலர் பூ வருதுன்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் காமிக்கிறேன். இப்போ இருக்கிற இந்த கலரான ரோசஸில் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த ரோஸை வாங்கிட்டு ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு போகிறோம். போகிற வழியில் என்ன நடந்துச்சுன்றதை சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் தெரியுமா? உப்பளம். சித்தார்கோட்டை நெருக்கத்தில் வர்ற வழியில் உப்பளம் இருக்குது. சரி பார்த்தா அங்கே என்னமோ வேகமாக அள்ளிட்டு இருந்தாங்க. எப்போவுமே உப்பு குமிஞ்சு கிடக்கும், அதை தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி அள்ளிட்டு இருந்தாங்க, அதுவும் பெரிய லாரியில் ஸ்லைடர் மாதிரி போட்டு அள்ளிட்டு இருந்தாங்க. சரி அங்கே என்ன தான் நடக்குன்னு கூட்டிகிட்டு போங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்துட்டேன். வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம். உங்களுக்கு இப்போ உப்பளத்தை சுற்றி காமிக்கிறேன். இங்கே நல்ல மழை மேகமாக இருக்கிறனால உப்பு எல்லாத்தையும் அள்ளிட்டு இருக்காங்க. அதை அள்ளி என்ன பண்ணுறாங்க, எப்படி அதை கண்டெய்னரில் ஏற்றுறாங்கன்றதை பாருங்கள். இங்கே பாருங்கள், அள்ளிட்டு வர்ற உப்பு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு இதில் கொட்டிடுறாங்க. இது அப்படியே ஸ்லைடர் மூலமாக கொண்டு போய் கண்டெய்னரில் சேர்க்குறது. சரி கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா உப்பு பழப்பலான்னு இருக்குது, நல்ல பெரிய கட்டியாக இருக்குது. இது எப்படி இப்படி சமையலில் போடுறது அப்படின்னு கேட்டால் இதை இனிமேல் அரைச்சி கெமிக்கல் ஆட் பண்ணி தான் நமக்கு சாப்பாட்டுக்கு பாக்கெட் போட்டு வரலாம். இது அப்படியே சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணலாமா? சாப்பாட்டுக்கு அப்படியே யூஸ் பண்ணலாமா? கெமிக்கல் கலக்கணும். சாப்பாடுக்கு அப்படியே எடுத்து கலக்கிக்கலாம். என்ன பண்ணுவாங்க? அப்படியே இப்போ எங்களுக்கு உப்பு தாங்கலை, எவ்வளோண்டா தருவீங்க? ஏங்க பைய தாங்களே, பை இதில் கொஞ்சம் தாங்களே. கொஞ்சம் தாங்கண்டு மீன் வாங்க பையன் அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. அவ்வளோலாம் வேணாம், அல்ல இவ்வளோ உப்பு நான் என்ன செய்ய போகிறேன்? வேணா கொஞ்சம் போதும். அல்ல இப்படி போதும். எவ்வளவு இது? உண்மையிலே இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பரந்த மனசாக தான் இருக்கும் போலங்க. நிறைய உப்பு இருந்தாலும் கொண்டுட்டு வந்து என் ஹஸ்பண்ட் கையில் கொடுத்துட்டாங்க. நாங்கள் அப்படியே அந்த உப்பை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.
வீட்டுக்கு போனோடனே எங்கள் அம்மாவோட ரியாக்ஷனை பாருங்க. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கிய? அம்மா என்னம்மா இது இவ்வளவு உப்பு வாங்கிட்டு வந்திருக்க? ஏது இது வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு? என்ன அரை கூட வாங்கிட்டு வந்திருக்கேன்? எதுக்கு உப்பை பற்றியில எப்படி வெள்ளை வெள்ளைய? வர்ற வழியில் உப்பளத்துக்கு போனோம். சரி, சூப்பராக உப்பு மிஷின் வச்சு அள்ளிக்கிட்டு இருந்தாங்க. அதோட சரி போய் இருக்கு. ஆமாம், எவ்வளோ? 100 ரூபா கொடுத்தேன். டீ வாங்கி பிடிங்கன்ட்டு 100 ரூபா கொடுத்துட்டு வந்தாச்சு. 2 படி உப்பே 50 ரூபா. அதானே, ஒரு படி 40 ரூபாய் இல்ல, 2 படி 80 ரூபா. என்னம்மா வடை சட்டியில் பாலை புளிஞ்சு? இது உனக்கு இல்லை இந்த பால், இது எனக்கு ஆனத்துக்கு புளி கீழே போடுற தேங்காய் மணி வந்து இப்போ 1:30 மணி ஆச்சு. இப்போ 1:30 மணிக்கு மார்க்கெட்டு போய் உப்பளம் போய் எல்லாம் பண்ணிட்டு நீங்க வர்றீங்க. இனிமே ஆப்பத்துக்கு தின்னு சாயந்தரம் 4 மணிக்கு வச்சு போறீங்க. ஆமா, வந்து ஆப்பத்தை ஊத்தி இந்த ஆப்பத்துல தேங்காய் பால் வச்சிருக்கேன், ஆப்பத்தை ஊத்தி தாங்க புளிஞ்சு வச்சிருக்கேன். இது தண்ணி பால், 2வது புளிஞ்ச பால். இதை கொண்டுட்டு போய் புளியை ஊற போட்டு ஆனத்தை காய்ச்சுவோம். நான் இங்கேருந்து காலையில் போகும்போதே தேங்காய் அரைச்சி வச்சுட்டு தான் போனேன். அதில் அம்மா பாலை புழிஞ்சு எங்களுக்கு ஆப்பத்துக்கு வச்சுட்டு 2வது பாலை ஆனத்துக்கு ஊற்றிடுறேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த பாலை ஊற்றி ஆப்பத்தை சாப்பிட்றலாம். இதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கரமான த்ரில்லிங்கான விஷயம் நடந்துச்சு. அது என்னன்னு பார்ப்போம். இப்போ ஒரு சாதா ஆப்பத்தை சாப்பிட்டு ஒரு முட்டை ஆப்பத்தையும் சாப்பிட்டு தெம்பாக இருந்துட்டு அடுத்ததை பார்க்கலாம். ஆப்பத்தை வந்து எப்போவுமே வெறும் ஆப்பமாக சாப்பிட்றத விட நல்லா முட்டை ஊற்றி அதை நல்லா குக் பண்ணி ஒரு ஹாஃப் பாயிலாக இருக்கும்போது அதை அப்படியே எடுத்து அதில் கொஞ்சம் தேங்காய் பால் அப்படியே கொலன்னு ஊற்றி சாப்பிடும்போது செம்ம பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த ஆப்பம் தேங்காய் பால் பிடிக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஆப்பத்தை சுட்டு சாப்பிட்டுட்டு அடுத்து லஞ்சு ஆரம்பிச்சாச்சு. அம்மா மீன் பரட்டுறதுக்கு என்னென்ன மசாலா தூள் போடுறாங்க அப்படின்றத பாருங்க. மசாலா போட்டு பரட்டி வச்சுட்டு மிளகு சீரகம். இந்த மீன் எல்லாத்தையும் பரட்டி வச்சுட்டு அம்மா மசாலா தான் கலக்கிக்கிட்டு இருக்கிறாங்க குழம்புக்கு. அதுக்குள்ளே ஒரே சவுண்டு. நாங்கள் வெளியே லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறோம். அந்த லவ் பேர்ட்ஸில் வந்து ரொம்ப நாளாக குஞ்சு போடாமல் இருந்துச்சு. சரி, முட்டைலாம் நிறைய தடவை பார்க்க தான் செஞ்சுருக்கோம். சரி குஞ்சு போட்டுருச்சு போல், அதான் வெளியே இருந்து கத்துறாங்க அப்படின்ட்டு வேகமாக இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இல்லை சத்தம் கேட்டு ஓடி போனால் அங்கே என்ன நடக்குதுன்றதை நீங்களே பாருங்கள். முழுசாக முழுங்குதுங்க. ஆடி நடக்குது தெரியுமா? எங்கள் கூண்டுக்குள்ளே பெரிய பாம்பு அது அப்படியே வந்து எங்கள் பேர்ட்ஸோட தலையை ஃபுல்லாக முழுங்கிட்டு இருக்குது. ஆப்பம் பால் சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கீச்சுன்னு சத்தம் கேட்டுச்சு. சரி என்னடான்னு வெளியே போய் பார்த்தா இந்த சம்பவம் நடந்துட்டுருக்குங்க. எப்போவுமே பாம்பு வந்துச்சுன்னா கத்தி கதறி அழுதுகிட்டே இருப்பேன். நல்ல வேலையாக இன்றைக்கி சண்டேன்றனால என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தனால அவங்க முன்னாடி அதை அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இன்றைக்கி நான் தைரியமாக நின்று உங்களுக்காக நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். அடிக்கடி இந்த மாதிரி பாம்பு வருது. இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு எதுவும் பிளான்ட் வைக்கணுமா இல்லை வேறு எதுவும் பண்ணணுமான்றதை தயவுசெய்து உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். பாருங்கள் இந்த பாம்பு எவ்வளோ நீளமாக இருக்குன்றதை பாருங்கள். நல்லது தாத்தா, உடனே தலையை தூக்கிடுமா போடாத. இது கெட்ட போம்பா. இன்னும் வாரில் உசுறு இருக்கு பத்தியில. இல்லை மண் போடணும்ல. கையெல்லாம் காலெல்லாம் வைக்காதீங்க. அங்கே அந்த பாம்புக்கு சமாதியை கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்தால் எங்கள் அம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ரொம்ப பொறுப்பாக வாங்கிட்டு வந்த உப்பை அள்ளி வச்சிட்ருக்காங்க. யார் என்னன்னாலும் சரி அவங்க வெளியில் அவங்க கரெக்டாக இருப்பாங்க. இது அப்படியே சாப்பிடலாமா தெரியல. என்னன்னு அயோடின் கலக்காத உப்பு, சுத்தமான உப்பா? கடல்லிருந்து விலகி வந்து அப்படியே உப்பை கொண்டுட்டு போய் அங்கே ஆலையில் கொடுத்து இதை உடைச்சி பொடி பண்ணுறது இது பண்ணுறது. கெமிக்கல் போடுவாங்களாம். கெமிக்கல் போட்டு வைப்பாங்க இந்த உப்பை. இது வந்து கெமிக்கல் இல்லாத ஒரிஜினல் அப்படி கடற்கரையில் அளத்தில் வாங்கிட்டு வந்த உப்பு. ஆனால் என்ன, இந்த உப்பை இப்போ யூஸ் பண்ணும்போது தண்ணியில் போட்டு கரைச்சி சோத்துக்கு ஊற்றணும். ஆனால் குழம்பு கூட்டுகளுக்கெல்லாம் போடும்போது இந்த உப்பை வந்து தண்ணியில் கரைச்சி ஊற்றணும். அள்ளி அப்படியே எப்போது போடுற மாதிரி போட்டுறக்கூடாது. அதே மண் இருக்குமோ? மண் இருக்கும். அது வந்து ஏரில் விடுவாங்கலாம். இந்த மண்ணை திறந்து விட்டு காற்று விடுவாங்கன்னா அந்த மண்ணு அடிச்சுட்டு போயிட்டு கல் உப்பு வரலாம். அதுதான் அவங்க இதெல்லாம் பண்ணுறது, பூண்டு உப்புறது இதெல்லாம் பவுடருக்கு.
அப்போ இதை தண்ணியில் கரைச்சி கரைச்சி தான் தண்ணியில் ஊற்றணும். கரைச்சி தான் யூஸ் பண்ணணும் இந்த உப்பு. அது ஒன்று ஒரு வழியாக பல சம்பவங்களுக்கு அப்புறம் மீனையும் பொரித்து நல்லா பாறை மீன் குழம்பையும் சூப்பராக அம்மா வச்சுருந்தாங்க. அதையும் ஊற்றி நல்லா சாப்பிட்டு சண்டே ஒரு வழியாக இன்றைக்கி முடிஞ்சிடுச்சுங்க. ஆனாலும் மனசுக்குள்ளே திக்கு திக்குன்ற அந்த பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றதை தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்கள், சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.